என்னடா இது ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது ஃபாரின் சாக்லேட் இல்லைங்க, நம்ம ஊர் சாக்லேட் தான். நம்ம ஊர் சாக்லேட்டை நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேடாக எப்படி ஈஸியாக தயார் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான ஹோம்மேட் சாக்லேட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம கோகோ பவுடர் எடுத்துக்கணுங்க. கோகோ பவுடர் வந்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சாக்லேட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து கரெக்டாக 1 கப்பு எடுத்துக்கும். இந்த 1 கப்பு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சல்லடையில் சளிச்சிடலாம். ஏன்னா நான் கோகோ பவுடர் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மந்த் ஆனதுனால குட்டி குட்டி கட்டிகள் இருந்தது, சளிச்சிட்டேன். இப்போ நம்ம 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் வந்து ஒரு 4 பாக்கெட் எடுத்துட்டேங்க. இதில் வந்து நம்ம எந்த கப்பில் கோகோ பவுடர் எடுத்துருக்கோமோ அதில் வந்து பாதி கப்பு இருந்தது இந்த மில்க் பவுடர். ஸோ இதையும் வந்து நம்ம சளிச்சிட்டோம். இது ரெண்டத்தையுமே வந்து ஒன்றா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கும். எந்த கப்பில் கோகோ பவுடர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து சாக்லேட் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாவது ஒரு 50 கிராம் அளவு பாதாம் பருப்பும் ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாக்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். டபுள் பாயில் மெத்தட், அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் மேலே ஒரு பாத்திரம் வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அன்சால்ட் பட்டர் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா உருகட்டும். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர், மிக்ஸ் பண்ண பவுடர் வந்து 2 கப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா சுகரோடு சேர்த்து இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து மெல்ட் ஆகி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இந்த பாதாம் பவுடர், பாதாம் முந்திரி பருப்பு பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாக்லேட்டுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 120 ருபீஸ்க்கெல்லாம் வந்து இது லோ ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் வந்து இந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணலாம். மோல்டு இல்லாதவங்க அப்படியே வந்து குட்டி குட்டி பால்ஸாகவும் பண்ணலாம். இல்லை ஒரு ட்ரே மாதிரி வந்து வச்சு அதில் கூட நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் அந்த மோல்டில் பாருங்கள், நல்ல டிசைனாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த இப்போ நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுக்கிட்டேன். இதையும் வந்து நம்ம சாக்லேட் பால்ஸ் வந்து சூப்பராக பால் சாக்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மோல்டுலேருந்து அப்படியே அவ்வளோ அழகாக வரும், டிசைனாக வரும். ஸோ இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து ஃபாரின் சாக்லேட்லாம் கடையில் வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி வெரைட்டியாக சாக்லேட் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக ஹோம்மேடாக வந்து குவாலிட்டியாக செஞ்சு கொடுங்க. ஸோ உங்கள் பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 ருபீஸ் ஆகும். நமக்கு எத்தனை சாக்லேட் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் நான் அந்த கிஃப்ட் கவர் வாங்கி அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பாலை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன். ஸோ நிறைய பால் சாக்லேட்டு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு சாக்லேட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு பசங்களுக்கு இனிமேல் வந்து இந்த மெத்தடில் ஈஸியான முறையில் இப்படி ஃபாரின் சாக்லேட் வந்து ரெடி பண்ணி நம்ம ஹோம்மேட் சாக்லேட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சாக்லேட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் எப்போவுமே காசு கொடுத்து அதிகமாக கடையில் சாக்லேட் வாங்குகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.